இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்களை யாவரும் இந்த வேலையிலே நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரும் இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறேன். பெரியமார்களே, இந்த நாட்கள் மறுபடியுமாக வீடியோ வாயால தெய்வன் சந்திக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அநேக நேரத்திலே இந்த காலகட்டத்திலே அதிகமான பயங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை அதிகமாக ஆய்கொண்டிருக்கிறதுனாலே விசேஷமாக பிள்ளைகள் மத்தியிலே இந்த ஆபத்து வரலாம், பெரியவர்கள் மத்தியிலே இந்த ஆபத்து வரலாம். கோவிட் பல வகையிலே அது தாக்கி கொண்டு இருக்கிறதுனாலே நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய பயங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், சங்கீதம் 27, The Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is my stronghold of my life, of whom shall I be afraid? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவராக இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பலனானவராக இருக்கிறார், யாருக்கு அஞ்சுவேன்? அவர் நம்ம கூட இருக்கிறதுனாலே நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், இரட்சிப்பும் ஆனவராகவும் பலனாகவும் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமாக நாம் அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த விசேஷ நாளிலே, இந்த விசேஷ வாரத்திலே, இந்த மாதத்திலையும் கர்த்தர் தொடர்ந்து நம்மளுக்கு பலனாக இருந்து வழி நடத்துவார், நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அவர் நம்மளுக்கு கேடகமாக இருந்து நம்மளை சகல இந்த வைரஸ் முக்கியமாக அதிலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்துவார் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமாக. இந்த நாளில் இருக்கிற ஆராதனை மூலியமாக கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. பாருங்க, தலையில் வணங்கிய தேவன் நோக்கி நாம் பார்க்கலாம். Let us pray. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, இந்த வேலையிலும் ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து எங்களுக்கு கேடகமாக இருக்க, பலனாக இருக்க, வழி நடத்துவராக இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த கோவிட் வைரஸ் வந்ததுலேருந்து சுவாமி சகல காரியங்களும் சவாலாக மாறிக்கொண்டு இருக்கிறது. சில வேலையில் ஆண்டவர் அதை பயத்தை உண்டு பண்ணும்படியாக கூட இருக்கிறது. இந்த வேலையிலையும் நாங்கள் உங்களை பராமரிப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் கேடகமாக இருக்கிறீர், எங்களை வெளிச்சமாக இருக்கிறீர், எங்கள் ரட்சிப்பு மாணவராகவும் இருக்கிறீர், எங்களுக்கு நீ பலனாக இருக்கிறீர், எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர், எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்படியாக எங்களோட சிந்தனை வைத்துக் கொள்ளும்படியாக மாறும்படியாக உண்மையை நாங்கள் சாய்ந்திருந்து நம்பி கர்த்தாவே அந்த பாதையில கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலியமாக எங்களை பலப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தா, இந்த பாடல் மூலியமாக எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க பிரியமார்களே, இந்த பாடல் மூலியமாக, இந்த பாடல் வரிகள் மூலியமாக கர்த்தர் உங்கள் மேலே பேசுவாராக, நம்மளை யாவரையும் வழி நடத்துவாராக. God bless. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பார்த்திரே. ஓ, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பார்த்திரே. இந்த இடத்திலே இது எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன்
வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை நன்மைகளை நிறுத்துவதில்லை எனக்காக நீர் செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை அதிசயங்களை நிறுத்துவதில்லை எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீ ஒரு நாளும் நிறுத்துவதில்லை நன்மைகளை நிறுத்துவதில்லை Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you You were the Word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you, our Christ. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. You didn't want heaven without us, so Jesus, you brought heaven
நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம், நீர் என் அடைக்கலம், நீரே என் மறைவிடம். உம்மை போல இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. என்னை பாதுகாக்க, என்னை பராமரிக்க, என் மீது அன்பு செலுத்த, என் மீது அக்கறை கொள்ள உம்மை தவிர வேறு யாரும் இல்லை. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா.
உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. நீரே என் ராஜா, நீரே என் மீட்பர், நீரே என் ரட்சகர். இன்று வாசிக்கப்பட தேர்ந்தெடுத்த வேத பாடம் ஹபகுக் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 முடியும் வரை. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாரத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவர்களின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். களத்தளவாக அஸ்திவாரத்தை திறப்பாக்கி சுஸ்தனுடைய வீட்டிலிருந்து தலைவனை வெட்டி நீர் சேலா. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள். சிறுமையானவைகளை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவக் குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைந்தேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க இராத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆமீன். Today's scripture reading is taken from Habakkuk chapter 3 verses 11 to 19. Habakkuk chapter 3 verses 11 to 19. Sun and the moon stood still in the heavens at the gilt of your flying arrows, at the lightning of your flashing spear. In wrath you strode through the earth, and in anger you thrashed the nations. You came out to deliver your people, to save your anointed one. You crushed the leader of the land of wickedness. You stripped him
from head to foot. With his own spear, you pierced his head when his warriors stormed out to scatter you, gloating as though about to devour the wretched who were in the hiding. You trembled the sea with your horses, churning the great waters. I heard, and my heart pounded, my lips quivered at the sound. Decay crept into my bones, and my legs trembled. Yet I will wait patiently for the day of calamity to come to the nations invading us. Though the fig tree does not bud, and there were no grapes on the vines, though the olive crops failed, and the fields produced no food, though there were no sheep in the pen, and no cattle in the stalls, yet I rejoice in the Lord. I will be joyful in God my Savior. The sovereign Lord is my strength. He makes my feet like the feet of a deer. He enables me to tread on the heights. For the director of music on my stringed instrument. May the Lord bless us through his blessings and scriptures. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவுக்கு இந்த வேலையிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மீண்டுமாக பிரியமானவர்களே, தேவ செய்திக்குள் கடந்த சத்துக்கு முன்பாக பகையில் வணங்கிய தேவ நோக்கி பார்க்கலாம். நடிச்சுப்படே பிதாவே, மறுபடியும் நோக்கி பார்க்கிறோம். இந்த சத்திய வசனம் பிரகாரமாக எங்களோட தங்கி பேச நான் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்கள் பிள்ளைகள் மத்தியிலையும் உங்களுடைய கிருபை கடந்து போகிறதுக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த காலகட்டத்தில் அநேக பேர் கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டவர் இந்த வைரஸை ஒன்று நிப்பாட்டாம இருக்கிறார்? நேற்றுள்ள கணக்கு அறிக்கை 8290 என்று போடப்பட்டிருக்கிறது. இது அப்படியாக அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் இந்த வைரஸை ஒன்று நிப்பாட்டவில்லை? இது நிமித்தம் அநேகளுக்கு பிரச்சனை. சில பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. சில பேரோட வேலை குறைவாக ஆயிடுச்சு, அதனால சம்பளம் வெட்டுப்பட்டு இருக்கிறது. அதிக காரியங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. இந்த கோவிட் காரண நிமித்தம் சில பேரோட உயிர் கூட தவறி இருக்கிறார்கள். ஆகையால் இதுல பெரிய கேள்வியாக எழும்பி வருகிறது, what did God take away my loved one? Why doesn't God stop this virus? Why does God seem so far away? ஏன் ஆண்டவர் மிக தொலைவாக இருக்கிற போல இருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள் நம்ம கடந்து போகும்போது இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? பிகாஸ் தேர் so much of worry inside us. நமக்குள்ள அதிகமாக வருத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அபாக்குக்கும் கடந்து வந்திருக்கிறார். ஆனாதான் அபாக்குக் புஸ்தகத்தை இந்த வேலையில நம்ம பார்க்க முடியாத இருக்கிறோம். அபாக்குக் அவரோட பேருக்கு அர்த்தமே ரெஸ்லிங். அப்படின்னா ஆண்டவரோட அவன் ஒரு போராட்டம் செய்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கலாம். அவனோட சிந்தனையில பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வி யாவரும் ஆண்டவர்கிட்ட அவர் எடுத்து போய் பேசியிருக்கிறார். நான் அபாக்குக் புஸ்தகத்தை எங்களுக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, அபாக்குக் ஜனங்கள் சார்பாக ஆண்டவர்கிட்ட பேசல, ஆண்டவர் சார்பாக ஜனங்கிட்ட பேசல. ஆனா அவனுக்குள்ள அதிகமான கேள்விகள், அதிகமாக அவருக்குள்ளே ஒரு அழுத்தம். இது நிமித்தம் ஆண்டவர்கிட்ட இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்றாரு. ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் வைத்து அவர் ஆண்டவரே கேட்கும்படியாக இருந்தது. It was an intense dialogue between the prophet and God, because he has so much of concern and questions. Therefore he was asking this to God, and he became a prayer. மூணாவது அதிகாரத்துக்குள் கடந்து வரும்போது பார்க்கிறோம், அவரோட புலம்பலை ஜெபமாக மாற்றி கொண்டார். So it's a prayer of lament which had led him to praise the Lord. அதுதான் அவனை வழி நடத்தினது. என்ன செஞ்சது? அந்த புலம்பல், அவனோட ஜெபம் பிறகு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக இருந்தது. அது இந்த வேலையிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த பகுதியிலே அதுதான் முக்கியமாக இருக்கிறது. He declares his questions. Now we also need to declare our question. When the pain keeps you from praising, there must be something inside our heart
அநேக நேரத்துல ஆண்டவருக்கு நமக்கு பேச முடியாம தடைகள் இருந்தால் நம்மளுக்குள் கேள்விகள் இருந்திருக்கலாம், கான்சர்ன் இருந்திருக்கலாம். ஓகே, நீங்க 1ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறார், ஆண்டவரே 70 நாள் நான் உம்மை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, என்னோட குரலுக்கு செவி சாய்க்க மாட்டியா? நீ என்னை ரட்சிக்க மாட்டியா? நாங்கள் 70 தொலைக்கு இந்த வேதனையிலே கடந்து வர வேண்டும். Why are you look idle at wrong? தவறு நடக்குது, ஆனா நீ அமைதியாக இருக்கிறீரே அப்படின்னு என்று ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறது நாம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் வசனம் 2-3 நீங்க வாசித்து பாருங்க. He said, how long, Lord, shall I call for help and you will not hear? Or cry out to you violence and you will not save? Why do you make me see iniquity and why do you look idly at wrong? It's like basically charging the Lord. ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நீ என்னது உன்னை வேலையை செய்ய மாட்ற, எவ்வளோ அக்கிரமெல்லாம் நடந்து கொண்டிருக்குது, அநியாயம் நடந்து கொண்டிருக்கு, நீ தெரியாத மாதிரி இருக்கிறீங்களே ஆண்டவரே, யூ பீங் inactive, indifferent. Don't you ever feel that way? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட வைக்கிறார். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோங்க. So if you have questions, if you have a concern, மத்தியில ஒரு கேள்வி இருக்குது, வேதனை இருக்குது, அதை ஆண்டவர்கிட்ட இந்த வேலையிலே கொண்டு வந்து வைக்கலாம். The question itself is like your quest la, உங்களோட quest கூட இருக்கலாம் இல்லையா, அது நீங்க எடுத்து ஆண்டவர்கிட்ட வைக்க முடியும். ரெண்டாவது, he described his complaint. அவர் என்ன பார்க்கிறாரு, the unfairness of God using the wicked people to punish the God's people. அவர் என்ன பார்க்கிறாரு, பாபிலோன் ஜனங்களை பயன்படுத்தி ஏன் இஸ்ரேல் ஜனங்களை நீ தண்டிக்கணும்? அவங்க பொல்லாதவங்க, அவங்க தப்பானவங்க, அவங்க பாவி, அவர்கள் நம்ம என்னத்தை சேர்ந்து அவங்களை வைத்து நீ ஏன் நம்மள ஜனங்களே தண்டிக்க வேண்டும் என்று அவர் கேள்வி கேட்கிறாருங்க. 13ஆம் வசனத்திலே பார்க்கலாம், you who are of pure eyes then to see evil and cannot look at wrong, why do you idly look at traitors and remain silent? ஏன் இந்த காரியம் நீங்க செய்றீங்க என்று அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப அவரோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குது, he felt that it is unfair for God to use some other tool to judge God's people. அப்ப சில வேளையிலே நம்மளுக்கு அப்படி கூட சிந்தனை வரலாம்ல, ஏன் ஆண்டவர் மற்ற காரியத்திலே மற்ற சூழ்நிலையை என்னை கொண்டு வந்து தண்டிக்கும்படியாக இருக்கிறார், ஏன் நீ வேதனைப்படுத்துறார் என்று சொல்லி. And finally he deepened his commitment to God. You look at verse chapter 2 verse 1, 2வது அதிகாரத்திலே வசனம் 1 நீங்க பார்க்கலாம். He said, I will take my stand at my watch post. அப்பனா அங்க வாட்ச் டவர் இருக்குது, அங்க போகிறேன், and station myself on that tower and look out to see what he will say to me and I will answer concerning my complaint. அப்ப இங்க அடுத்த காரியத்துக்கு அவர் கடந்து போகிறார். அவருக்குள்ள இந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட அது சொல்கிறார், அந்த கம்ப்ளைண்ட் பூரா சொல்கிறார், அந்த அநியாயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொன்னனால அந்த ஒரு வாட்ச் டவர் இருக்கு, அந்த வாட்ச் டவர்ல நான் காத்திருக்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்ய போறாரு அப்படின்னு என்று அவர் அந்த இடத்துக்கு போகிறதை நாம் பார்க்கலாம். That means he is making his commitment to listen to God. அப்படின்னா ஒரு காலகட்டம் வந்துருச்சு, இனிமேல் ஆண்டவர் தான் எனக்கு பதில் செய்யணும் அப்படின்னா ப்ராசஸ், ஒரு சின்ன ப்ராசஸ்குள்ள கடந்து போகிறது நாம் பார்க்கலாம். ஆனா என்ன இங்க நடக்குது என்றால், ஹபாக்குக் வந்து ஆண்டவருடைய குரலை கேட்கறதுக்கு தயார்படுத்தி போகிறாரு, ஆனா ஆண்டவரோட பதில் ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவரோட தயாராக இல்லை. ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் செய்யல. He didn't answer to how long this going to be prolonged, எவ்வளவு நாளைக்கு இதை நீடிக்க போகுதுன்னு கேட்கிறார் இல்லையா, அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்ல. என்னத்துக்கு ஆண்டவர் இது செஞ்ச, to the why questions, ஏன் இதுக்கு தான் செஞ்சேன், என்னத்துக்கு இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செஞ்சேன்னு அதுக்கும் ஆண்டவர் பதில் செய்யலைங்க. ஆனா ஒரு பதில் செய்தார். 2வது அதிகாரத்துல 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல இருந்தா நீ பழைப்பாய் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. நீதிமான் விசுவாசனால பழைப்பார்கள். The righteous shall live by faith. By his faith. That means God is trying to tell Habakkuk, you're worrying so much. That's okay. I will punish people. But there are people who are righteous. நீதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்க விசுவாசத்துல ஒண்ணு இருக்கிறாங்க, நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே, அவர்களே நான் ரட்சிப்பேன், அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். That's why he said by faith alone, in Christ alone, by grace alone, for glory's
For God's glory alone, God will save his people. ஆண்டவர் தன் ஜனங்களை ரட்சிக்க முடியும். ஆகையால் அபாக்குட்ட சொல்றாரு, hold on to me அபாக்கு, because I know what I am doing. எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன், அதனால நீ எண்ணி சாய்ந்திரு என்று அவர் சொல்கிறார். ஆகையால் அவர் வழியிலேருந்து இந்த வேலையிலே ஆராதனை செய்யும்படியாக கடந்து போகிற ஒரு ப்ராசஸை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் தான் பிரியமானவர்களே இந்த கால வேளையிலே நம்ம கத்துக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் எனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு ஆராதிக்கிற உள்ளமோ, தேவன் மேல மன மகிழ்ச்சி படுகிற ஒரு உள்ளமோ கொண்டாடுகிறதுக்கு இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கு. சில நேரத்தில் நம்ம புலம்புறோம் இல்லையா, பிரச்சனை வந்துட்டா புலம்புறோம், துன்பம் வந்துட்டா புலம்புறோம், கஷ்டம் வந்துட்டா புலம்புறோம், வேதனை வந்துட்டா புலம்புறோம். இப்படிப்பட்ட காரியங்களா புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அப்பாக்கு கிட்ட கடைசி என்ன பார்க்கிறோம், எது இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனை செய்வேன், மன மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்கிறார். அப்ப மன மகிழ்ச்சி வருது என்று சொன்னால் ஆனால் ஆராதிக்க முடிகிறது என்று பார்க்கலாம். ஸோ ஒரு 5 காரியம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த 5 காரியத்தையும் இந்த காலை வேளையிலே நாம் யாவரும், ஒன்னாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் கனப்படுத்துகிறது, ரிவ்யூ. லுக் அட் verse 2 to 4. 2வது வசனத்திலே 4வது வசனத்துக்கு நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த இடத்துல அவர் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறார், ஆண்டவருடைய வேலையை அறிந்திருக்கிறார், அவர் கையிட்டு செய்கிற எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்குது என்று சொல்லி அவர் நடுநடுங்கி இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்றால் கோபத்திலும் இரக்கத்தை காமியும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்புறம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த 3 அதிகாரத்திலே அவர் அறிந்து கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அவர் நிறைய கேள்வி கேட்கிறார், ஆண்டவர்கிட்ட ஒரு சவால் மாதிரி போகிறது. ஆனா 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் யார் என்று அவர் சந்திக்கும்படியாக இருந்திருக்கார். அவர் கன மகிமை அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேலையிலே அவர் கனப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட வருத்தங்கள், வேதனைகள் யாவரும் நம்ம உள்ளத்துல இருக்கலாம். பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கும் போது அது ஒரு காயத்தை உண்டாக்கும்படியாக கூட இருக்கிறது. ஆனா எதிரின் மத்தியிலும் நம் பார்வையை எங்க வைத்திருக்கிறோம், நம்முடைய காயத்தின் மேலேயா, நம்ம வருத்தத்தின் மேலேயா, நம்ம சவாலுக்கு மேலேயா, நம்ம பிரச்சனை மேலேயா, இல்ல அதுக்கு மேலாக ஆள்க செய்கிற ஆண்டவர் மேலேயா? நம்ம பார்வை இது மேல இருந்துச்சுன்னா ஆண்டவர் தெரியாது என்று. ஆனா இதுக்கு மேலாக கடந்து போனதால் ஆண்டவரை தெரியும். ஏன்னா ஆண்டவர் கனப்படுத்துறவராக இருக்கிறார் இல்லையா, ஆண்டவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார், கம்பீரத்திலே அடங்கியிருக்கிறவராக இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் என்று சொல்கிறோம். Somebody once told me, don't look at the battle, but look at God. Look at God. God is beyond the battle. God is above the battle. Battle belongs to the Lord. ஆமா தானே? அப்ப அந்த கனப்படுத்துகிறதுக்கு பார்வை அங்க பார்க்க வேண்டும். இப்ப நம்மளோட பார்வை அங்க இருந்தாதான் பெரியமார்களே ஆண்டவர் பெரியவராக நம்ம வாழ்க்கையில இருக்கிறார் என்று நாம பார்க்க முடியும். இல்ல ஆண்டவர் பெருசா இல்லாட்டியும் நம்ம பிரச்சனையை சுத்தி பார்த்து கொண்டுதான் இருப்போம். நம்ம பிரச்சனையை பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த கேள்வி இருக்கும், வாக்கு கேட்ட மாதிரி, எப்ப ஆண்டவரை நிப்பாட்டுவேர், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனையை செய்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட ஆட்கள் என் வாழ்க்கையில வராங்கன்னு இந்த கேள்வி அதிகமாக போகும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் அப்படி கேட்டு கூட அந்த பதில் செய்யாம இருக்கிறான். காரணம் அவனோட பார்வையை அவர் மேல திருப்பும்படியாக இருந்திருக்கிறான். அப்படி இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் விருப்பப்படுறாரு. நீ பிரச்சனையை பார்க்காத, உன்னோட பார்வையை என் மேல் வை, நான் யார் என்று நீ பாரு. God wants us to see him for who he is. He is the King of kings and Lord of lords. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அல்லவா? அப்படி பார்த்தாதான் தெரியும் அவர் அரசாளுகிறார் என்று சொல்லி. Then only we will know that he is reigning the earth. அப்ப அரசாளுகிறான்னு சொன்னார், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்னோட பிரச்சனையை அவர் பார்த்து கொண்டிருக்கார். He knows the detail of my life. நான் என்னென்ன கடந்து போகிறேன் என்று சொல்லி அவர் அறிகிறார். அறிகிறதுனால he can choose to do something about it or not to do anything about it. If he does, it will be according to his will. அவர் தேர்ந்தெடுக்கலாம். பிரியமானவர்களே, நான் வாழ்க்கையை இருக்கிற காரியங்களை அவர் அறிந்திருக்கா, என்னோட பிரச்சனை அறிந்திருக்கா, என்னோட சவால் அறிஞ்சிருக்கா, என் துன்பத்தை அறிஞ்சிருக்கா என்றால் அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று சொல்லி. ஏன்னா அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது இல்லையா, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. இன்னைக்கு என்னோட வாழ்க்கை ஒரு வியாதி கொடுத்திருக்கிறாரு, என் வாழ்க்கை ஒரு பிரச்சனை கொடுத்திருக்காரு, சவால் கொடுத்திருக்காருன்னா அது கடந்து போகிறதுக்கு தான் செய்திருக்கிறார். ஏன்னா அது மூலியமாக ஆண்டவர் இன்னமும் ஒரு செய்ய இருக்கிறார். அற்புதமாக இருக்கலாம், என்னை பக்குவப்படுத்தபடியாக இருக்கலாம், எது காரியங்களெல்லாம் இருக்கலாம் பிரியமார்களே. அப்ப நாம் பார்வை எது மேல வைத்திருக்கிறோம், பிரச்சனைகள் மேலேயா இல்லை தேவன் மேலேயா? அபாக்கு ஆண்டவருக்கு கனம் செலுத்தினவராக இருக்கிறார், அதிகமான மரியாதையை செலுத்துவராக காணப்படுகிறார். So his prayer of lament turned into praise because he is able to reveal who God is. அவனுடைய அந்த புலம்பல் ஜெபம் ஆராதனையாக மாறப்பட்ட காரணம் அவனோட பார்வை
ஆண்டு மேல வைத்தனாலே. ரெண்டாவது, he மறு சர்வை செய்திருக்கிறார். அப்படின்னா he review. Look at verse 5 to 15. வசனம் 5 to 15 நீங்கள் பார்க்கலாம். He review because he was going back and to look what God has done in the past. கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்திருக்காரா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஆண்டவர் ரட்சிக்கிற தெய்வன் அல்லவா, காப்பாத்துற தெய்வன், வழி நடத்துற தெய்வனாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியுது இது ஆண்டவர் தான் செய்கிறாரே, ஆண்டவரால் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். It's always good to go back and also to remember what God has done in our life, in our family life, in our children's life, in our church life. ஆண்டவர் என்னென்ன செய்திருக்காரா என்று சொல்லி நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். ஏன் மலேசியால கூட ஆண்டவர் வச்சு செய்திருக்கலாம் இல்லையா, கொஞ்ச நேரம் நம்ம திரும்பி பார்க்கலாங்க. We need to review and to discover what God has done. செய்தது நீங்க பார்த்தீங்க என்றால் செய்ய போகிறது மேல நம்பிக்கை வர முடியும். நம்பிக்கை வரதுனால ஆண்டவர் மேல் நாம் ஆராதனை செய்ய முடியும், ஆண்டவர் நோக்கி நாம் துதிக்க முடியும். God can do anything. God can do anything. If God has done this in the past, He will do it in the present and He will be faithful in the future. Verse 6 says, His ways are eternal, which means He has not changed, nor will He change His ways. அப்படின்னா ஆண்டவர் மாறப்படல, அதே வேளையிலே அவர் வழிகளையும் அவர் மாற்ற மாட்டார். ஆல்வேஸ் இன்வால்வ். நம்ம பார்வையில தான் பிரியமார்களே ஒருவேளை ஆண்டவர் எதுவுமே செய்யாத மாதிரி காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் நம்ம பின்னாலே ஏதோ ஒன்று செய்து கொண்டுதான் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா தான் பிரியமார்களே நம்ம உள்ளத்திலிருந்து இந்த ஆராதனை துதி புறப்பட்டு வரும். மூன்றாவது காரியம் ஓய்வு, ரெஸ்ட். Look at verse 16 and 17. He said, wait patiently. பொறுமையோட காத்திரு. I hear and my body tremble. My lips quiver at the sound. Rottenness enter into my bones. My legs tremble beneath me. Yet I will quietly wait for the day of trouble to come upon the people who invade us. He is not trembling for lack of faith, but is trembling from weakness in his faith. அவருடைய விசுவாசம் குறைவா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ட்ரம்பிள் பண்ணலங்க. அவரோட விசுவாசம் பலவீனமா இருக்க சொல்லி அவர் ட்ரம்பிள் பண்றார். நீங்க மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு தகப்பனார் அவரோட மகனுக்கு சுகம் கொடுக்கும்படியாக சீடர்கிட்ட வருவாரு. சீடர் சுகம் கொடுக்க முடியாது. ஆனா இயேசு கிட்ட வந்தோடனே இயேசு சொல்ற விசுவாசம் தான் போதுன்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, ஐ பிலீவ், ஹெல்ப் மை அன்பிலீவ். ஏன்னா அவிசுவாசத்தை மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்வார். Here we see Habakkuk decided to rest in God's timing. ஆண்டவருடைய நேர காலகட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். அவருக்கு தெரியுது ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரால் ஆகாதது ஏதும் இல்லை. கடந்த நாட்கள் செய்திருக்கார், இந்த நாளிலே செய்வார். ஆனா என்னோட வழியில் இல்லை, என்னோட நேர காலத்தின் பிரகாரமாக இல்லை, அவருடைய நேர காலம் பிரகாரமாக இதை செய்வார் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். That's why he raised the wait. He used the phrase wait. காத்திரு, பொறுமையோடு காத்திரு. Wait quietly. That means wait patiently. Wait silently. God is doing something, but we need to wait on Him. எது ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறார், ஆனா நம்ம பொறுமையோட காத்திருக்கோம். ஜோசப் கதையை பார்த்தோம் இல்லையா? 2 வருஷம் அவன் சிறைச்சாலையில காத்திருந்தாங்க. என்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாரு, நமக்கு தெரியுது. அவனை எங்கேயோ கொண்டு போறதுக்காக அந்த காலங்கள் ஆண்டவர் பயன்படுத்தினாங்க. ஆனா அவன் பொறுமையோட காத்திருந்தனால தான் அந்த காலத்தை அவன் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. So we need to rest assured that God is doing something. Therefore we need to wait. ஆண்டவர் ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு, பொறுமையோட நாம் காத்து இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, புலம்பலிருந்து ஜெபத்திலிருந்து தேவனுக்கு துதி செலுத்துகிறதுல இன்னும் 2 காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். C.S. Lewis இப்படியாக கூறியிருக்கிறார், God whispers to us in our pleasure, speaks to us in our conscience, but shouts in our pain. It is his megaphone to rouse a deaf world. சில வேளையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுத்து அப்படி பரிசோதனை பண்ணும்படியாக செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துன்பம், கஷ்டம், வேதனை சூழ்நிலை ஏன் உண்டாக்குறான் என்றால் நம்ம பார்வையை அவர் மேல திருப்பும்படியாக. இந்த காலகட்டத்தில் தான் அதிக பேர்கள் அவங்களோட பார்வையை ஆண்டு மேல திருப்பி இருக்கிறாங்க.
கடைசி காலம் நினைத்துக்கிட்டு பயத்துல சில பார்வை திருப்பப்பட்டிருக்குது. இதுக்கு முன்பாக இந்த உலகம் போற வேகத்திலே நம்ம ஓடி இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சில வேளை இந்த மாதிரியான பெண்டமிக் காரியங்கள் கொடுத்து நம்மளோட பார்வை அவர் மேல திருப்பும்படியாக செய்கிறார். சூழ்நிலையை காட்டுறார். அவர்தான் மகத்துவ தேவன் என்று சொல்லி. ஏன்னா அபாக்கு வாழ்க்கையில பார்க்கும்போது அபாக்குக்கும் கொஞ்சம் பயம் உண்டாயிருக்கிறது. ஏன்னா பைபிலோன் காரர்கள் வந்தால் இந்த தேசத்திலே அதிக பஞ்சம் காலங்கள் போக போகிறது, வித்தியாசமான நேரங்கள் போக போகிறது. அத்தி மரத்துல ஒண்ணுமே இருக்காது, திராட்சை செடியிலே ஒண்ணுமே இருக்காது, பந்தையிலே மாடு இருக்காது, ஆடு இருக்காது, எக்கானமி அல்லவே டவுன் ஆக போகிறது, எதுலுமே ஒண்ணுமே இல்லைன்னு என்று அவரோட சிந்தனையிலே பார்க்கிறாருங்க. He said, nothing will be there. The word fails, he will be getting disappointments. Isn't it? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வர இருக்கிறது. இருந்த போகிலும் he said, disappointment did not lead him to despair. He said, yet I will rejoice in the Lord. இருந்த போகிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்றார். அப்பனா அவர் சந்தோஷத்தை ரட்சிக்கிற தேவன் மேலே வைப்பேன் என்று அவர் சொல்றார். Even though there is no food, no flocks, Habakkuk determines to rejoice in God. In God, நான் ஆடி பாடி மகிழ இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த இடத்திலே பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை சுத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனா நம்ம சுத்தி ஆண்டவர் நன்மையான காரியங்களுக்குள் கடந்து போகும்படியாக சில காரியங்கள் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் ஜோசப் வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் இல்லையா? தெரியாது, ஆனா இருந்தாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவனை கொண்டு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா மன மகிழ்ச்சி இப்போ கூட நம்மளுக்கு பார்க்கலாங்க. நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இருக்கிறாரே. பெண்டமிக் ஒரு பக்கம் இருக்கலாம், நம்மளோட சவால்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கிற துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் வியாதியா இருந்தா கூட ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பின்னால இருக்கும் என்று நம்பி ஆண்டு மேல் மன மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கொள்வாங்க. ஆடம் கார்ட்னர்னு ஒரு மிஷினரி இருந்தார். அவர் சவுத் அமெரிக்காவுக்கு மிஷின் ஒழித்துக்கு கடந்து போனார். அவருக்கு முன்பாக நிறைய பேர் போயிருக்காங்க. அவரும் பெருக்கு காலத்திலே அவர் போனார். அவங்க போகிற காலத்துல நிறைய பேர் ஒன்று விட்டு ஒன்று இறந்து கொண்டு இருந்தார்கள். ஏன்னா போன இடத்துல போதுமான சாப்பாடு இல்லை, வியாதி ஒரு பக்கம், தங்குற இடம் போராட்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவங்க சுவிசேஷம் செஞ்சுட்டு இருக்கும் போது பாடுகள் கஷ்டங்கள் வந்தனால அவர்களோட உயிருக்கும் ஆபத்து வந்தது. அவர் உயிரும் இழக்கும்படியாக இருந்தார்கள். ஸோ ஆடம் கார்ட்னரோ அவருக்கும் அந்த சூழ்நிலை வந்தது. அவரும் இறந்து போனார். இறந்து போகும்போது அவருக்கு ஜேர்னலோட இருந்தது. அவர் எப்போதும் ஜேர்னல் எழுதுறவராக இருக்கிறார். கடைசி என்ட்ரி அப்படின்னா அவர் இறுதி பதிவு அந்த ஜேர்னல்ல என்ன எழுதியிருக்காரு என்று சொன்னால், சங்கீதம் 34 சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் அப்படின்னு என்று அந்த அந்த வரிகளை அவர் எழுதிட்டு கீழே எழுதியிருக்கார். ஐ ஆம் overwhelmed by God's goodness. நான் மன மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று போட்டிருக்காரு. தேவன் செய்த நன்மையான காரியங்கள், தேவன் காக்கிற நன்மையான காரியங்களே கம்பீரமாக இருக்கிறேன் என்று அவர் போட்டிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குது அவரோட வார்த்தையை பார்க்கும்போது. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, பாடுகள் தான் இருந்திருக்குது, கஷ்டங்கள் தான் இருந்திருக்குது, வேதனை தான் இருந்திருக்குது, துன்பம் தான் இருந்திருக்குது. இருந்த போக்கிலும் அவர் மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இட் டேக்ஸ் ஜாய் இன் த லார்ட். இட் டேக்ஸ் ஜாய் இன் த லார்ட். அப்படின்னா அவருக்குள்ளே இந்த ஆண்டு மேலே நம்பிக்கை இருந்திருக்கிறது. அதிகமா பொதுவா நம்ம ஆண்டு காட் இஸ் குட் டு மீ நம்ம எப்போ சொல்றோம்? காட் இஸ் குட் டு மீலா, ஐ காட் அ ப்ரொமோஷன், காட் இஸ் வெரி குட் டு மீ, I got a good spouse, God is good to me, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க, God is good to me, எனக்கு ஹெல்த் இருக்குது, நல்லபடியாக இருக்கிறேன், சீக்கு நோய் எதுவுமே இல்லை. இப்படிதானே என்னாச்சும் நல்ல காரியங்கள் நடந்த God is good to meன்னு சொல்றோங்க. இவர்கிட்ட எதுவுமே நல்ல காரியம் இல்லை. அப்படின்னா இவர் அந்த குட்னஸ் எங்க பாக்குறாரு? கடவுளுக்குள் பாக்குறாருங்க. கடவுளோட குணாதேசத்துக்குள் பாக்குறாரு. He saw the goodness in God himself. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பார்வை, வித்தியாசமான பார்வை ஆண்டவர் மேல வைத்திருக்காரு. அந்த குட்னஸ்னால தான் பிரியமானவர்களே மன மகிழ்ச்சி அவருக்குள் புறப்பட்டு வந்திருக்கிறது. He can rejoice in the Lord because he saw the goodness of God, the goodness of God in God himself, in God himself. We need to put our eyes on that goodness. அந்த நம்மளோட பார்வையும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்து மேல் வைக்கிறவர்களாக காணப்பட்டது. இறுதியாக சாய்ந்திருக்கணும். வசனம் 19 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். Look at verse 19. We have to rely on him. We have to rely on him. Verse 19 says, God the Lord is my strength. He makes my feet like the deer. He makes me tread on high places. On high places. Now Habakkuk holds the fact that God is sovereign.
ஆண்டவர் அரசாளவராக இருக்கிறான்ட்டு அபாக்கோட் சிந்தனையில இருக்குது. இங்க என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், பாபிலோன் வந்தா கூட பரவாயில்ல, இதுக்கு மேலாக ஆண்டவர் இருக்கிறார், இதுக்கு மேல ஆண்டவர் அரசாலம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவங்க வரலாம், ஆனா ஆண்டவர் தான் வச்சிக்கிறவராக இருக்கிறார், ஆண்டவர் தான் காப்பாற்றுறவராக இருக்கார். அவங்க அழிக்கிற மாதிரி வந்தா கூட அந்த அழிவுலையும் ஆண்டவர் நன்மையான காரியங்கள் கொண்டு வர முடியும். பிகாஸ் at the back of his mind he knows God had unlimited power. He is absolute in control. ஆண்டோட வல்லமை அளவே இல்லாததாக இருக்கிறது. ஆமா தானே? Unlimited. How can you limit God? God unlimited. He is absolutely in control. ஆண்டவர் சகல காரியத்தையும் கட்டுப்படுத்திக்கொள் வைத்திருக்கிறார் அப்படின்னு அவனோட சிந்தனை சொல்லுது. அதனால தான் அவர் சொல்றாரு, my God is my strength. அவர் என்னுடைய பலனாக இருக்கிறதுனால நான் அவரை நம்புறேன் என்று அவர் வைக்கிறார். So God also said what? He is our strength. சங்கீதக்காரர் தான் சொல்றாங்க, the Lord is my strength. ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்று. சாதாரணமான பலன் கொடுக்கலங்க, ஆண்டவர் தன் பலனை நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். When we rely on God, we can go from grieving to believing. When we rely on God, நம்ம தேவன் சாய்ந்து இருக்கும் போது பிரியமானவர்களே, நம்ம துக்கத்திலேருந்து நம்பிக்கைக்குள் கடந்து போக முடியும், நம்பிக்கைக்குள் கடந்து போக முடியும். Now as is Paul right, this is God's universe and he will do things his ways. இந்த உலகம் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இந்த உலகத்துல அவர் என்ன செய்யறாரோ அவர் செய்து கொண்டுதான் இருப்பார். We always may be better, we may think we have a better way, but we do not have a universe. நம்ம நினைக்கலாம் நம்ம வழி சரியாக இருக்கணும் என்று சொல்லி, ஆனா இந்த உலகம் நம்ம கையில இல்லைங்க. இந்த உலகம் ஆண்டவரோட கைரத்திலே இருக்கிறது. We need to submit to the sovereignty of God. தேவன அரசாளும் கீழே நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். He is the Lord. அவர் தான் நம்ம கர்த்தர், அவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We are called to live by the promise, not explanation. அதுக்கு நேரத்தில் நம்ம எக்ஸ்பிளனேஷன் தேடுறோங்க, ஏன் அது நடக்குது, என்னத்துக்கு நடக்குது, என்ன காரணம் அப்படின்ட்டு. அது தேவையில்லை. இவர் என்ன சொல்றாரு, நம்ம தேவன் கொடுத்து வாக்கு தத்துவத்திலே சாய்ந்து இருக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டு சொல்லிட்டாரா, உனக்கு நான் திட்டம் வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்திலே உன்னை நான் வாய்க்க பண்ணுவேன், அது உன்னை வளர்ப்போம், நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரா, அதை நம்பிட்டே கடந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த திட்டம் நடக்காம இருக்கலாம், இல்ல புறம்பாக்கு கூட இருக்கலாம், ஆனா அந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா சொன்னது தேவாதி தேவன் ராஜாதி ராஜனாக இருக்கிறதுனால அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். I wanted to wrap up. முடிக்கிறேன் பிரியமானவர்களே. If you look at Habakkuk, 3 சாப்டர் தான் இருக்கு, 3 அதிகாரம் தான் இருக்குது. Chapter 1, if you read, Habakkuk was low. Chapter 2, he climbed up to a watchtower to wait for God. 1 அதிகாரத்துல பார்க்கிறோம், ரொம்ப மன சோர்வு வேதனையில இருந்து கேள்விகள் நிறைய கேட்கிறாரு, புலம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா 2ஆம் அதிகாரத்துல வரும்போது ஆண்டவர் எனக்கு பதில் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துக்கு போகிற, உயரமான இடத்துக்கு, வாட்ச் டவர், அங்க போயிட்டு ஆண்டவர் பதில் சொல்லுவார்னு சொல்லி காத்திருக்காரு. ஆண்டவர் கிட்ட பதில் வந்தோடனே he knows that he went to a different height, ஒரு வித்தியாசமான உயர்வுக்கு போயிட்டான் என்று அவருக்கு தெரியுது. இதுக்கு மேல he wanted to progress toward that height and toward God. அப்படிதான் நம்ம பாக்குறோமா, அந்த உயர் வந்த பிறகு அதுலேருந்து கடந்து போகணும்னு தான் அவரு பாக்குறாரு. அங்கேருந்து ஆண்டவர் பாக்குறாரு, அந்த இடத்துல இருந்து ஆண்டவரோட தொடர்ந்து பயணம் சொல்லி போகணும்னு பார்க்குறோம். From disappointment he comes to doxology, to praise and worshiping God. ஆமா தானே, ஒரு துக்கமான சூழ்நிலை இருந்துச்சு, வேதனையான சூழ்நிலை இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு ஆராதிக்கிற சூழ்நிலை அவருக்கு மாறி தேவனை துதித்து கொண்டு அவர் கடந்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்கணும் பிரியமானவர்களே, நம்மளோட ஹைட்டும் அப்படியாக போகுதான் என்று சொல்லி, நம்மளோட விசுவாசமும் அப்படியாக ஒரு ஹைட்டுக்குள்ள, அப்படின்னா ஒரு உயர்வுக்குள்ள போகுதா என்று சொல்லி பார்க்கணும். அதே நேரத்தில் நம்மளோட சுத்தி இருக்கிற சவால்களை, சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சவால்கள் மேற்கொண்டு வருகிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டுக்கு மேல சாய்ந்து இருக்கிறோமா, அவர் நம்மளை வழி நடத்த முடியும் என்று சொல்லி அவரோட கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா. ஆடம் கார்ட்னர் செய்தார், ஹபக்குக் செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வாருங்கள், இந்த சிந்தனையோட தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். Let us pray. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது, வேதனையை பார்க்கும்போது, கர்த்தாவே என்ன நடக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரி சூழ்நிலை அமைய போகிறது என்று சிலவேளை குழப்பத்துக்குள்ள கூட நாங்கள் கடந்து போகலாம். ஐயோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்கி வச்சிருக்கிறார்களே, எப்ப நம்ம மேல அன்பு வீச போகிறார்கள், எப்ப கள்ள வீச போகிறார்கள், எப்படி ஒரு துன்பத்தை வரப்போகிறது என்று கூட கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கலாம் அப்பா.
ஆனா இன்னைக்கு அபாக்குக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு பின்னால இருந்து சில காரியங்கள் நீங்க செய்கிறீங்க, எங்களுக்கு அறியாததும் எட்டாதின் காரியத்தை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தாவே நீர் அந்த காரியங்கள் நன்மையிலே கொண்டு முடிக்கும்படியாக இருக்கிறீர், நன்மை கொண்டு வரும்படியாக இருக்கிறீர், வெற்றி கொடுக்கும்படியாக இருக்கிறீர். அபாக்குக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, இன்னைக்கு அபாக்கு வைத்த விசுவாசம் எங்க நாங்களும் அப்படியாக உன் மேலே விசுவாசிக்க கத்துக்கிடும். எங்களோட நம்பிக்கை ஆண்டவர் இன்னும் பெருக்கப்பட்டபடியாக அந்த கன மகிமையை நாங்களும் பார்க்கறதுக்கு கிருபை செய்யும். அபாக்கு உங்களோட வல்லமையை பார்த்தாரு, உங்களுடைய குரலை கேட்டாரு, ஆண்டவர் உங்களுடைய வசனங்களை அவர் புரிந்து கொண்டார். இன்னைக்கு எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தருவாய், அப்படிப்பட்ட ஒரு கணம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபப்படுறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் கடந்து போகட்டும், தொடும் விசேஷமாக ஆசீர்வாதம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமென். நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காணிக்கை தசம பாகம் யாவரும் இந்த வேலையிலே திருச்சபை அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக இந்த காரியங்கள், இந்த தகவல் மூலியமாக நீங்கள் செய்ய முடியும். இந்த வீடியோ வாயாலே பேங்கோடைய பேர், அக்கௌண்ட் நம்பர், சர்ச்சோட அக்கௌண்ட் பேர் யாவரும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிந்தோடனே அந்த பேங்க் ஸ்லிப் சகோதரி ஷெரின் ஜோசப் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய கை தொலைபேசி ஹேண்ட்ஃபோன் நம்பர் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. பேங்க் பண்ணு முடிஞ்சோடனே, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் செய்தோடனே நீங்கள் அந்த பேங்க் ஸ்லிப்பை அவங்ககிட்ட அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களால் இந்த ஆன்லைன் செய்ய முடியாட்டால் பிற்காலத்திலே அன்று கிருபையிலே திருச்சபை மறுபடியுமாக ரீஓப்பன் பண்ணுவார்கள். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை தசம பாகம் யாவரும் நீங்கள் திருச்சபையிலே உண்டி பையிலே வைக்கலாம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்
பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது கர்த்தர் விரும்புகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் நம்ம கடந்து வந்தாலும் கர்த்தருக்குள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம். அப்படியாக அந்த சிந்தனையிலே இந்த வேலையிலே நாம் கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. லெட்ஸ் ப்ரே, ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் ராஜா நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த புதிய வாரத்திலையும் கர்த்தாவே எங்கள் மத்தியில் இருக்கிற பயங்களே, கவலைகளே, கஷ்டங்களை நீக்கி இல்லை அது சமாளிக்கிறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் போதுமான பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து வழிநடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கோவிட் காலகட்டத்திலே எவ்வளவு சவால்கள் இருக்கிறது என்று நீ அறிந்திருக்கிறீர். துன்பங்கள் இருக்கிறதும் அறிந்திருக்கிறீர். சில பிரச்சனைகள் ஆண்டவரே இருக்கிறது நீ அறிந்திருக்கிறீர். இந்த வேலையிலையும் உம்முடைய கரம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாக, பாதைகள் செம்மைப்படுத்தும்படியாகவும், எங்களை ஆளுக்கு சேர்ந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறதுனாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆள்க செய்யும், நீரே பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வீடியோ வாயாலே மறுபடியும் சந்திக்கலாம்.